அதிமுக ஆட்சியில் தொழில் செய்யும் வணிகர் மீது அடக்குமுறை இருந்தது என்றும் அதற்கு உதாரணம் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை என அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மந்தித்தோப்பில் கோவில்பட்டி மத்திய ஒன்றிய திமுக சார்பாக திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறாத பெண்களுக்கு வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாம் தமிழகம் முழுவதும் 9000 முகாம்கள் நடைபெற உள்ளது என்றும் அம்முகாமில் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள அனைவரும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தொழில் செய்யும் வணிகர் மீது அடக்குமுறை இருந்தது என்றும் அதற்கு உதாரணம் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை என குற்றம் சாட்டி பேசினார். எதிர்கட்சிக்காரங்க நம்ம சாதனைகளை மறைக்கும் ஒண்ணும் அதிமுக இல்லாத கூட அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நேற்று முந்தா நாள் எடப்பாடி அவர் பேசுறாங்க, நாங்க எங்க ஆட்சி இருக்கும்போது 10 மணி வரைக்கும் கடையை திறந்து வைத்தோம். பொய் ஞாபகம் இருக்கா? சாத்தான்குளத்துல ஒரு அப்பா பிள்ளையும் அடிச்சே கொண்டாங்க போலீஸ்ல. எதுக்கு? 7:30க்கு கடை அடைக்கலன்னு. ஜெயராஜ் பெனிக்சன் 2 பேரையே காவல்துறை அடிச்சே கொண்டது. இந்த கோயில்பட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கடைசியில் உயிரை விட்டாங்க. 7 மணிக்கு கடை அடைக்காம 7:30 ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ அடக்குமுறை. தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் வந்து சாயங்காலம் இப்படி ரோட்ல கொட்டுவான், புரட்டா வள்ளி வீசுவான், ஏன்னா கடை அடைக்கல. அப்படி அடக்குமுறை இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் அடக்குமுறை கிடையாது. இப்போ எங்க முதலமைச்சர் அவர்கள் உழைக்கிற மக்களுக்கு தாராளமா நீங்க உழைக்க தானே செய்வீங்க. எப்பனாலும் 24 மணி நேரம் நம்ம கடையை வச்சுக்கலாம். போலூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட 2 நியாய விலை கடைகளை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் நிதியின் கீழ் கீழ்பட்டு ஊராட்சியில் 12.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புலிவானந்தல் ஊராட்சியில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய நியாய விலை கடை கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் போலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புள்ளமங்கலத்தில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் புள்ளமங்கலத்தில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் சோம இளங்கோவன் கலந்து கொண்டு 4 ஆண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்கள் இடையே சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் முன்னிலையில் தங்களது கட்சியில் இணைத்துக் கொண்டனர். காட்பாடியில் தனியார் ஹோட்டலில் நள்ளிரவில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காட்பாடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதுகுறித்து காட்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய ராணுவம் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் நாம் முப்படை ராணுவ வீரர்களுடன் துணை நிற்க வேண்டும் என இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் 44வது படமான ரெட்ரோ திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்நிலையில் மதுரை சம்பட்டிபுரம் பகுதியில் உள்ள மிட்லேண்ட் திரையரங்கிற்கு ரெட்ரோ திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் வருகை தந்து படத்தின் இடைவெளியில் ரசிகர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சூர்யா ரசிகர்கள் சார்பில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், படத்திற்கு கிடைத்த வரவேற்பிற்கு நடிகர் சூர்யா மகிழ்ச்சியாக உள்ளார் என்றும் இந்த படத்தில் இருந்து கிடைத்த வசூலில் 10 கோடியை அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்விக்கு செலவழிப்பது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்திய ராணுவம் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் நாம் முப்படை ராணுவ வீரர்களுடன் துணை நிற்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். நம்ம இப்போ இங்கே பேசிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுக்காக இந்தியன் ஆர்மி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டெரரிசம் அப்படின்றத வந்து மொத்தமாக ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம எப்பவுமே நிற்கணும். அதுக்காக வந்து ப்ரெடிக்ட்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து இங்கே இதில் பேசப்படுற விஷயம், அந்த கல்ட், அதெல்லாம் வேற. இப்போ நடந்துட்டு இருக்கிற
விஷயங்கள் வேறு. ஸோ இது வந்து நம்ம ஒரு நேஷனாக டுகெதராக நம்ம வந்து நம்ம ஆர்மிக்கும் வந்து நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டையும் சாலிடாரிட்டியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.